இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறிட்டு இருக்காங்க. அதை உறுதி செய்யும் விதமா ISW தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆத்விகா, பக்முட், மிரியங்கா இந்த 3 பகுதியிலையும் ரஷ்யா ஸ்லைட்டா முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ஸ்லைட்டா கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கறத இவ்வளவு சொல்லிக்கிறாங்க. ISWனா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் வார், இதை பத்தி நம்மளுக்கு தெரியும். அப்ப இவங்களே ஸ்லைட்டா முன்னேறிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரஷ்யா எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதை நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அதை இப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இவங்க. ஆமா, ரஷ்ய வீரர்கள் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஆத்விகாவோட ஸ்டெப்போவோ பகுதியிலையும் அப்புறம் தென் மேற்கு பகுதியிலையும் ரஷ்யா முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஆத்விகால பக்முட்லயும் மேல தென் மேற்குல கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. மிரியங்கால அந்த சிட்டில ஃபுல்லாவே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருக்காங்க. இந்த மிரியங்காவை பொறுத்த வரைக்கும் நடுவுல ஒரு சின்ன ரிவர் இருக்குது. அது ரெண்டா பிரிக்கும். அதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய மிரியங்காவை ஃபுல்லாவே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல சில ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு, அது இன்னும் அங்க கிரே ஜோனா தான் இருக்கு. காரணம் என்னன்னா, ரஷ்யா நிலைக்கும் உக்ரைனோட நிலைக்கும் நடுவுல ஒரு 3 கிலோமீட்டர் கேப் இருக்கு. அது சமதளமா இருக்கு, காட்டு பகுதி கூட கிடையாது. ஒரு நபர் நடந்து போனாலே ஸ்னைப்பர் ஈஸியா குறி வச்சு சுடக்கூடிய டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அதனால ரஷ்ய வீரர்கள் அது முன்னேறி போகணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால வேற பக்கம் அவங்க சுத்தி வளைக்கலாம் அப்படின்ற பிளான்ல இறங்கியிருக்காங்க. மேப் வீடியோல நம்ம தெளிவா அதை பத்தி பார்ப்போம். இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இதே இஸ்ரேல் காசா பிரச்சனை பக்கம் போயிட்டோம்னா இந்த செங்கடல்ல பிரச்சனை அதிதீவிரம் அடைஞ்சிட்டு இருக்குது. காரணம் யமன் ஹவுதிஸ் அவங்க தொடர்ந்து இந்த செங்கடல்ல பல படகுகளையும் தாக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 3 படகுகள், சமீபத்துல 3 படகுகள்னாங்க. இப்ப திரும்பவும் நேத்திக்கு ஒரு படகை குறி வச்சு தாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற போல தகவல் வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த மெர்ச்சன்ட் ஷிப்புக்கு பிரிட்டிஷ் டெஸ்ட்ராயர் துணையா வந்துகிட்டு இருந்திருக்கு. அது அந்த அட்டாக்ல ரிப்பல் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த மேற்குலக நாடுகள் செங்கடல்ல அவங்களோட மெர்ச்சன்ட் ஷிப்புக்கு துணையா அவங்களோட போர் கப்பல்களை அதிக அளவுல களமிறக்கி விட்டுக்கிறாங்க. இதனால அந்த இடத்துல போர் பதட்டம் உருவாயிருக்கு. ஏன்னா இந்த டெஸ்ட்ராயர்ஸ் இது போல ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா இது மேல தாக்குதல் பண்றதுக்காக அடிக்கடி யமன் ஹவுதிஸ் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரோன்களை ஏவுடுவாங்க, மிசைல்களை ஏவுடுவாங்க. ஒருவேளை அது நடந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எஸ்கலேட் ஆகும். இஸ்ரேல் காசா மட்டும் இருக்கிறது போய் மேற்குலக நாடுகள் அப்புறம் யமன் நாடு அப்படிங்கிறது போல வந்துடும். இதுக்கு சவுதி அரேபியா துணை நின்னாதான் ஏதாச்சும் ஒன்று செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா அங்க கொஞ்சம் சிக்கல் தான். என்ன நடக்க போகுதுன்றது பார்ப்போம். ஏன்னா இப்ப அரபு உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமை தேவை. அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இது போல பல செய்திகள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடையும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகளை போடுறதுக்கு. உங்களோட ஆதரவு எப்போ எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். முதல்ல ஆப்பிரிக்கால இருந்தே பார்த்துடலாம். ஆப்பிரிக்கால எப்ப இந்த நிஜர்ல ஆட்சி கவிழ்ப்பு நடந்ததோ அப்பவே இந்த இக்கோவாஸ் அமைப்பு பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இக்கோவாஸ்ங்கிறது எக்கனாமிக் கோஆபரேஷன் ஆஃப் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ். அதாவது ஆப்பிரிக்காவோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய 15 நாடுகள் சேர்ந்து ஆரம்பிச்சுக்கிறது இந்த அமைப்பு. இப்ப இதே போல எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் இன்டகிரேஷனுக்காக ஒரு அமைப்பு இருக்கிற ஆப்பிரிக்கால, அதாவது ஈஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு ஆரம்பிச்சுக்கிறாங்க. அந்த அமைப்புல 7 நாடுகள் இருந்துச்சு. அந்த அமைப்புல எங்களையும் சேர்த்திக்கங்க அப்படின்னு இப்ப சொமாலியா கொண்டு போய் கொடுத்துக்கிறாங்க. இப்ப ஆப்பிரிக்காவோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. இந்த அமைப்பு இதுக்கு மேல பிரபலமா பேசப்படலாம் அப்படிங்கிறது போல சொல்ல வருது. காரணம் என்னன்னா, இப்ப இந்த சாது இருக்குது. இந்த சாதுல இப்ப எலெக்ஷன் இன்னைக்கு நடக்க போகுது, ரிசல்ட் வரும். அப்படியே இந்த ஷஹேல் ரீஜன்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்குது. எஜிப்ட்ல எலெக்ஷன் இருக்குது, அது நாளைக்கு எண்ணுவாங்க, அதோட ரிசல்ட் வரப்போகுது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா ரவாண்டால அடுத்த வருஷத்துக்குள்ள எலெக்ஷன் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த DR காங்கோ, அங்க ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. எதிர்கட்சியில் இருக்கிறவரு கொஞ்சம் சார்பானவர் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரிசல்ட்லாம் வரட்டும், என்ன நடக்குது ஏதுங்கிறது தெரியும். ஏன்னா டிசம்பர் 20ஆம் தேதி அங்க ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த எலெக்ஷன் இந்த ரிசல்ட்லாம் வச்சுதான் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் காசா போரா இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைன் போரா இருக்கட்டும் பெருமளவுல மாற்றமாகும். இதனாலையும் இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த பிரச்சனைகளுக்கு. அதனால இங்க ஒரு நல்ல முடிவு கிடைச்சதுன்னா அங்கே ஒரு நல்ல முடிவு கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஆனா இதுக்கு நடுவுல இந்த எத்தியோப்பியாவுக்கும் எஜிப்துக்கும் ரொம்ப அதிகமா ஆக்ரோஷமான ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இரு நாடுகளும். எப்போ சொல்ல முடிச்சிடலாம் அப்படிங்கிறது போல இந்த சைடு சூடானும் எஜிப்தும் ஒரு சைடு சேர்ந்துட்டு சில நாடுகள்லாம் கோர்வையா கூப்பிட்டு இருக்கிறதாவும்
எத்தியோப்பியா சில நாடுகள்லாம் கோரியா கூப்பிட்டு இருக்குதாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த பக்கம் அணிகள்லாம் சேர்ந்து டேர்ம்ஸ் எல்லாம் ஒத்து வந்துருச்சுன்னா இங்க போட்டு பாத்துக்குவாங்க இந்த இஸ்ரேல் காசா முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு போல சில அனலிஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த எத்தியோப்பியால பிரச்சனை வந்துச்சுன்னா இங்கேயும் வேர்ல்டோட பல சூப்பர் பவர்ஸ் அவங்களோட ஆதிக்கத்தை காட்டுவாங்க இந்த நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா அப்படிங்கிறதோட சொல்லப்படுது. ஏன்னா இந்த எத்தியோப்பியா சீனாவோட ஒரு மிகப்பெரிய நண்பன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அப்படியே இந்த அமெரிக்கா பக்கம் வந்துட்டோம்னா அரசியல் பழிவாங்குதல் அதிகமா நடந்துட்டு இருக்கா அமெரிக்கால. இந்த டெமோக்ரேட்ஸ் ரிபப்ளிகன்ஸ் மேல கேஸ போடுறது, ரிபப்ளிகன்ஸ் டெமோக்ரேட்ஸ் மேல கேஸ போடுறதுன்னு இருக்கு. ஏன்னா இந்த ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார்ல, முன்னாள் அதிபர், அமெரிக்காவோட அதிபர், அவர் மேல ஏகப்பட்ட கேஸ் போட்டு ஜெயிலுக்கெல்லாம் போறேன் அப்படின்றதெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்போ அதே போல அமெரிக்காவோட அதிபர் இருக்கிறார்ல, தற்போதைய அதிபர் ஜோ பைடன் அவர்கள், அவரோட பையன் மேல அதிகமான கேஸ். இப்ப அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, எங்க அப்பா என் மேல வச்சுக்கிற லவ்வை இந்த ரிபப்ளிகன்ஸ் வெப்பனைஸ் பண்றாங்க, ஆயுதமாக்குறாங்க, அவருக்கு எதிராகவே திருப்பி விடுறாங்க அப்படிங்கிறதுல இவர் தரமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. இவரும் லேஸ்பட்ட ஆள்லாம் இல்லை போலதான் தெரியுது. ஏன்னா சமீப காலமா இவர் மேல கேஸ் நடந்துட்டு இருக்கு. சிலதெல்லாம் ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறதோட சொல்லப்படுது. ஜெயிலுக்கு தள்ளப்பட்டு விட்டார் அப்படின்னா அந்த கேஸ் எல்லாம் தூக்கி திருப்பி இப்ப அதிபரா இருக்கிறாருல ஜோ பைடன் அவர்கள், அவர் மேல கேஸ போட்டு இவர் தான் கரப்ஷனுக்கு உதவியா இருந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரையும் பிடிச்சி உள்ள போட்டுடலாம் அப்படின்னு பாக்குறாங்க இந்த ரிபப்ளிகன்ஸ். அப்படிங்கிறது போல இந்த குற்றச்சாட்டு இருக்கு. பாப்போம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அமெரிக்கால ஒரு கோர்ட் இருக்குது, அந்த கோர்ட் தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பு தற்போதைய ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய அதிபரோட மகனுக்கே ஒரு தீர்ப்பு எகெயின்ஸ்டா கொடுக்குறாங்க, ஜெயிலுக்கு தள்ளுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அதுல இருக்கும் அப்படிங்கிற யோசிக்கணும். இங்க வந்து பொலிட்டிக்கல் அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இல்லை அமெரிக்கா இப்போதைக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ப நம்ம அப்படியே இந்த யூரோப் சைட்ல வந்துட்டோம்னா யூரோப்ல இருக்கிற நாடெல்லாம் ஹங்கேரிக்கு எதிராக திரும்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. ஹங்கேரி சும்மா வீட்டோ போட்டுக்குது. ஏன்னா இப்ப வீட்டோ போட்டுருச்சு. இப்போ உக்ரைனுக்கு எய்டு கொடுக்கலாம், 50 பில்லியன் எய்டு கொடுக்கலாம்னா அதுக்கு வீட்டோ போட்டாங்க. இதனால உக்ரைனுக்கு போக இருக்கக்கூடிய 50 பில்லியன் ஈரோ அளவிலான எய்டு வந்து போகாது. இது போல வீட்டோ போட்டுக்கிறதுனால இது வீட்டோ போட்டாலும் வேற வழியா கொடுக்கறதுக்கான வழியை பார்ப்போம் அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் இருக்கிறார்ல, அவர் தலைமையிலான அரசாங்கம் இந்த பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்ப ரஷ்யாவோட தொடர்பு வைக்கலாமா, லிங்க் பண்ணலாமா, பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறது போலாம் பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா சமீபத்துல இந்த நிஜர்ல இருந்து பிரான்ஸை துரத்தி அடிச்சாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நிஜர்ல சொல்ல மறந்துட்டேன், இந்த பாசோம் அவர்கள் இருக்கிறார்ல, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர், அவரை திரும்பவும் 3 மாச காலக்கெடுக்குள்ள அவரை திருப்பியும் இமீடியட்டா ரிலீஸ் பண்ணி அவர் ஆட்சியை வந்து அவர்கிட்டயே கொடுக்கணும் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. இந்த எக்கோவாஸ் அமைப்புல இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு அப்படிதான் வந்திருக்குது. இதை நிஜர் கேட்பாங்களா என்ன ஏதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை அது நடக்குதுன்ற பட்சத்துல இங்க ரஷ்யாவுக்கும் பிரான்ஸுக்கு நடுவில் ஏதாவது டீலிங் நடந்திருக்குமா அப்படிங்கிறது போல யோசிக்க தோணுது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. யூரோப்ல இங்க இது மாதிரி போயிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், யூரோப்ல வந்து இன்னொன்னு இந்த ஜார்ஜியாவும் சேர்த்துக்கு போறாங்களாமா யூரோப்பியன் யூனியன்ல. அதனால அங்க ஒரே கொண்டாட்டமா இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் கனவு யூரோப்பியன் யூனியன்ல சேர்த்துறாங்க ஜார்ஜியா, மால்டோவா, உக்ரைன். அப்போ மற்ற நாடுகள்லாம் அப்ளை பண்ணிக்கிறாங்க, வருஷ கணக்குமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்னாச்சு அப்படின்ற கேள்வி வருது. அவங்களுக்குலாம் நோ டீல் தான், இப்போதைக்கு இவங்களுக்கு தான் டீல் அப்படின்ற தெரிய வந்திருக்குது. அப்புறம் அப்படியே இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இல்லையா, இஸ்ரேல் காசா பிரச்சனை, அங்க போயிடலாம். இஸ்ரேலோட ராணுவ வீரர்கள் காசா பகுதிக்குள்ள முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. சில பகுதிக்குள்ள ஊடுருவி போயிருக்கிறாங்க. ஹமாஸும் சும்மா இல்லை, பதிலுக்கு தாக்குதல் பண்ணி சில ஆர்மடு வெஹிக்கல்ஸ் எல்லாம் நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்ற தகவல் வந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது க்ளோஸ் ஃபைட்டிங் நடந்துட்டு இருக்கும்ல, அதாவது ஹமாஸ் வீரர்களுக்கும் இஸ்ரேலோட ராணுவ வீரர்களுக்கும் க்ளோஸ்ல சண்டை நடந்துட்டு இருக்கும்போது இஸ்ரேலோட ராணுவ வீரர்கள் ஹமாஸால பிடிச்சிட்டு போயிருப்பாங்கல்ல பிணைய கைதிகள், அவங்க ஹமாஸ்ன்னு நினைச்சிட்டு அவங்க மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால 3 பேர் இறந்துட்டதா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா எப்பவும் போல இந்த 15ஆம் தேதி நைட்டு 16ஆம் தேதி அதிகாலை உக்ரைனோட நேரப்படி உக்ரைனுக்குள்ள 31 ட்ரோன்களை அனுப்புனதாகவும் அதுல 30 ட்ரோன்களை நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. இதே போல உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல பல ட்ரோன்கள் அனுப்பி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரீமியால பல ட்ரோன்கள் அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த ட்ரோன்களையும் நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு ரஷ்யா தரப்புல இருந்து சொல்லிக்கிறாங்க. இது போல ட்ரோன் தாக்குதல் இரு தரப்புலையும் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. இதனால சேதங்கள் என்ன அப்படின்ற எந்த ஒரு அப்டேட்ஸும் வரல. வந்துச்சுன்னா அடுத்த பதிவுல தெளிவா பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.